ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக புருஷன் பொண்டாட்டிய பாராட்டுறதும், பொண்டாட்டி அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்டை பாராட்டுறதும், வீட்டில் அந்த பாராட்டுதல் இருக்குது அப்படின்னா அவங்க வெளியில் அனாவசியமாக போய் பாராட்ட தேடி தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேர் வந்துட்டு வீட்டிலையே நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிச்சுவேஷன் மீன்ஸ் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இந்த மாதிரி நிலவரப்பை, சுற்றுப்புற சூழ்நிலை அந்த மாதிரி நிலவரப்பை எதுக்கு அவங்க வெளியே போகிறாங்க? வீட்டில் நம்ம வீட்லேயே நிறைய அண்டா நிறைய தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணி இருக்குது, சமைக்கிறதுக்கு எல்லாம் அந்த தண்ணி இருக்குன்னு நம்ம எதுக்கு வெளியில் போய் எடுக்கிறோம்? கம்மியாக இருந்தால் அளவாக இருந்தால் தானே வெளியில் போய் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வயிறார மனசார நெஞ்சார பாராட்டினீங்கன்னா இல்லை, எல்லாருக்குமே தான். ஸோ ஒய்ஃபு ஹஸ்பண்டை மனசார பாராட்டினாலும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மனசார பாராட்டினாலும், அதாவது பாராட்டினா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க, ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சி அடக்கியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டினா தான், கண்டிக்கிற வேண்டிய இடத்துல கண்டிக்கிறப்ப அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிக்கிறாங்க, வராங்க. அவங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதல் நல்ல முறையில் காமிக்கணும், அவங்களுக்கு பாராட்ட வேண்டிய வகையில் பாராட்டலாம். அதே சமயத்தில் நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கலாம். அப்போ தான் அந்த வித்தியாசம் தெரியும். நம்ம பாராட்டாமையே இருந்துட்டு வெறும் கண்டிப்பாகவே கண்டிச்சுக்கிட்டே இருந்தால் வெறுத்து போயிடும் இல்லையா? பாராட்டுறது மட்டும் தெரியல, கண்டிக்க மட்டும் வந்துடுறாங்க, அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ பாராட்டு இருக்கிறப்ப பாராட்டிடணும், ரொம்ப முக்கியம். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.